ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டெக்கார்க் லேப். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அசூர் ஏஐ சர்வீஸ் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அண்ட் ஸ்பீச் டு டெக்ஸ்ட் இது ரெண்டு சர்வீஸையும் யூஸ் பண்ணி ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபார்மை வாய்ஸ் வழியாக எப்படி ஃபில் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு portal.comக்கு போய்க்கலாம். ஸோ நம்ம portal.com வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அசூர் ஏஐ சர்வீஸ்ன்னு சர்ச் பண்ணிக்கிறோம். அசூர் ஏஐ சர்வீஸ் போயிட்டு இங்கே வந்து நீங்கள் உங்களை சப்ஸ்கிரிப்ஷன் சூஸ் பண்ணிக்கிங்க. ரிசர்ச் குரூப் வந்துட்டு நான் வந்துட்டு என்னுடைய ஆர்ஜி லேர்னிங் சூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து எந்த ரீஜனில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இங்கே வந்து நேம், அப்புறம் ப்ரைஸிங் டயர் வந்து நான் வந்து ஃப்ரீனால ஸ்டாண்டர்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டேபு நெட்ஒர்க், ப்ரைவேட் நெட்ஒர்க்கா இல்லை பப்ளிக்காக நம்ம இந்த சர்வீஸ் வந்து அவைல் பண்ணுறோமா அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே வந்து எஸ்ன்னு கொடுக்கணும், இல்லைன்னா டேக் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஒன்ஸ் ஸ்டெண்ட் பண்ணோடனே இங்கே வந்து ரிவ்யூ வந்து க்ரியேட் கொடுத்துக்கலாம். ஸோ இது க்ரியேட் பண்ணிங்கன்னா உடனே இந்த சர்வீஸ் நமக்கு க்ரியேட் ஆகிரும். க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். இதில் போயிட்டு நம்ம இங்கே இருக்க கீ மட்டும் எடுத்துக்கணும். இந்த கீ தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி இந்த சர்வீஸை நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு அதை நான் விசுவல் ஸ்டுடியோ கோடில் எப்படி நம்ம இன்டகிரேட் பண்ணுறது காட்ட போகிறேன். இதுதான் அந்த கோடு. நான் ஒரு ASP.NET அப்ளிகேஷன், ரேசர் பேஸ் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணியிருக்கிறேன். அந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபார்மில் வந்துட்டு நேம் அண்ட் இமெயிலை வந்து எப்படி ஆட்டோமேட்டிக்காக வாய்ஸ் வழியாக ஃபில் பண்ணுறதை காட்ட போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுடைய சர்வீஸையும் ரீஜனும் கொடுத்துக்கணும். அப்புறம் எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு பட்டன் கொடுத்துருக்கோம், ஸ்டார்ட் ஸ்பீச் ஃபார்ம்னு சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ண உடனே நம்மக்கிட்ட வந்து உங்கள் நேம், ப்ளீஸ் சே யுவர் நேம் அப்படின்னு கேட்குறோம். நேம் வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸில் அசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அவங்களோட இமெயில் அட்ரஸ் கேட்குறோம். இமெயில் அட்ரஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம கன்ஃபர்மேஷன் போகிறோம். கன்ஃபர்மேஷனில் வந்துட்டு அவங்களோட நேமையும் இமெயிலையும் சொல்லிவிட்டு do you want to submit this அப்படின்னு கேட்குறோம். அவங்க எஸ்ன்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம இங்கே வந்து ஃபார்மை சப்மிட் பண்ணுறோம். இல்லைன்னா கேன்சல்னா ஆக்ஷனாக கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் இந்த ஓவரால் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் நான் உங்களுக்கு வந்து கிட்கப்பில் செக்இன் பண்ணுறேன். நீங்கள் இந்த கோடை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது எப்படி டெஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, ஃபார்ம் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் ஃபார்ம் கொடுக்க போகிறோம். ராம் ram@gmail.com. You said your name is Ram and your email is ram@gmail.com. Do you want to submit this? Please say yes to submit or no to cancel. Yes. Submitting the form of name, Ram, and email, ram@gmail.com.